இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு கணிதம் புரிகின்ற வகையில் எளிமையாக எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ மூலம் கிடைக்கின்ற அத்தனை பெருமைகளும் என் இதய சகோதரர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். 12ஆம் வகுப்பில் முதல் தொகுதியினுடைய இரண்டாவது பகுதியாக வருகிறது கலப்பெண்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதில் எண்களை பற்றி நீங்கள் கீழ் வகுப்பில் படிச்சிருக்கீங்க. இயல் எண்கள், முழு எண்கள், மெய் எண்கள், விகிதமுறு, விகிதமுறா எண்கள் அப்படின்னு நிறைய எண்களை பற்றி படிச்சிருக்கீங்க. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி இருக்கையில் சூப்பர் செட் இருக்கையில் மிகப்பெரிய கணம் தான் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கணம். எப்படின்னு சொன்னால், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னா ஐங்கிற ஒரு இமேஜினரி பார்ட் உள்ளே அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடை எடுத்துக்கிடுவோமே. இந்த இருபடி சமன்பாட்டை வாய்ப்பாட்டை பயன்படுத்தி யூசிங் ஃபார்முலா ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் ஃபார்முலா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 10th என்ன செஞ்சுருப்பீங்க? ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க 4, பி இஸ் ஈக்குவல் டு 4, சி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் 2. இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலா பயன்படுத்தியிருப்பீங்க. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அப்போ மைனஸ் பி மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 4 இன்டு a4c2 divided by 2a that is equal to 8. That is equal to minus 4 plus or minus root of 16 minus 32 by 8. That is equal to minus 4 plus or minus root of minus 16 by 8. இப்போ இந்த பகுதியை பாருங்கள். ரூட்டுக்குள்ள மைனஸ் 16 கிடச்சிருக்கு. நீங்கள் ரூட்டில் ப்ளஸ் 16 வந்துடுச்சுன்னா நீங்கள் 4ங்கிற ஆன்சரை உங்களால் எழுத முடியும். ரூட் மைனஸ் 4 16க்கு நீங்கள் மைனஸ் 4ன்னு எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? மைனஸ் 4 பெருக்கியாச்சுன்னா கண்டிப்பாக மைனஸ் 16 வராது. அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் 16 எப்படி தான் எழுதணும் அப்படின்னா ரூட் மைனஸ் 1 இன்ட்டு ரூட் 16 எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு இது 4ஆக மாறிடும். இந்த ரூட் ஆஃப் மைனஸ் 1க்கு தான் ஐங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஐக்கு வேல்யூ என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் மைனஸ் 1. அப்படி என்றால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய டெஃபினிஷன் இப்போ நமக்கு தெரியணும். டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஓர் எண்ணானது x plus iy என்ற வடிவத்தில் அமைந்து x, y ஆனது ஆறில் அமைந்து மேலும் ஐக்கு மதிப்பு ரூட் ஆஃப் மைனஸ் 1 என்று இருந்தால் இது கலப்பெண் என்று அழைக்கப்படும். A number it is in the form of x plus iy where x, y are real numbers and I is equal to root of minus 1 is called a complex number. அப்படின்னா it is always denoted by z. Therefore z is equal to x plus iy. இதான் அதனுடைய கலப்பனுடைய திட்ட வடிவம். I is equal to root of minus 1. அப்போ இருக்கையிலே சூப்பர் செட், இருக்கையிலே மிகப்பெரிய கணம் கலப்பெண்களுடைய கணம் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். z is equal to 3 plus 5y. அடுத்தது z is equal to 4 minus 3i. இதில் 3ங்கிறது ரியல் பார்ட், மெய் பகுதி. ஐ எது கூட சேர்ந்துருக்கோ அதுக்கு பேர் கற்பனை பகுதின்னு பேர். அப்போ இமேஜினரி பார்ட்ஸுங்கிறது 5. இதில் ரியல் பார்ட் 4, இமேஜினரி பார்ட் மைனஸ் 3, கற்பனை பகுதி மைனஸ் 3. இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா 0 கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட்டும் 0 தான், இமேஜினரி பார்ட்டும் 0 தான். அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் I0 ஆர் 0i. தட்ஃபோர் ரியல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0, இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி என்றால் ஒரு கலப்பெண் என்பது x ப்ளஸ் iy என்ற வடிவத்தில் அமைந்து ஐக்கு மதிப்பானது ரூட் மைனஸ் 1 என்று இருக்குமாயின் அதற்கு கலப்பெண் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்று பெயர். இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸைஸ் 2.1 கிளியர் பண்ணதுக்கு ஒரு சில கீ கான்செப்ட் நமக்கு தேவைப்படுது. என்ன கீ கான்செப்ட் தேவைப்படுது? அப்போ இப்போ எழுதுகிற பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் போகிறோம். எக்ஸசைஸ் 2.1. இதுக்கு என்ன கீ கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னா, ஐக்கு வேல்யூ வந்து √(-1), I ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து -1, I cube is equal to I square into I, that I square value -1, therefore minus I power 4 is equal to I squared into I squared, that is equal to -1 into -1 is equal to +1. ரெண்டாவது கீ கான்செப்ட் பாருங்க. 1/i க்கு வேல்யூ தெரியணும். 1/i is equal to 1/i, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into I into I ஸ்கொயர், therefore I ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து -1, that is equal to -i. 1/i க்கு வேல்யூ வந்து -i. 1/i ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து 1/-1, that is equal to -1. அடுத்தது மூணாவது கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா, I power 1, I power 2 plus I cube plus I power 4க்கு வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கிட்ட போகிறோம். I power 1க்கு வேல்யூ வந்து I ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து இப்போ தான் பார்த்துருக்கோம் -1, I கியூபுக்கு வேல்யூ வந்து -i power 4க்கு வேல்யூ வந்து 1. அப்படின்னா இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும், ஐயும் -ஐயும் கேன்சல் ஆகி 0 கிடைக்கும். இப்போ இந்த இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த கீ கான்செப்ட்லேருந்து தொடர்ச்சியாக பவரில் 4 இருக்கிற I power 1, I power 2, I cube, I power 4னு ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். இது தொடர்ச்சியாக இருக்கிற இன்னும் அடுத்த 4 நம்பருக்கு 0 வருமா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அடுத்த கீ கான்செப்ட் 4. I power 10, I power 11, I power 12, I power 13. இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. இதில் இந்த I power 9 காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இது I மட்டும் கிடைக்கும், இது I ஸ்கொயர் கிடச்சிரும், இது I கியூப் ஆயிரும், இது I பவர் 4ஆக மாறிடும். that is equal to இந்த வேல்யூ I ஸ்கொயர், I கியூப், I பவர் 4 வேல்யூஸ் இருக்கனால இந்த வேல்யூ 0 ஆகிடும். அப்போலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தொடர்ச்சியாக 4 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா பவரில் 11, 10, 11, 12, 13, 14 ஆர் 100, 101, 102, 103 எதாக இருந்தாலும் அந்த வேல்யூ என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸசைஸ் உள்ள சமுக்கு போகும். உங்கள் பாடப்பகுதியில் இப்படி ஒரு எடுத்துக்காட்டில் இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் I பவர் 7. I பவர் 7 உடைய மதிப்பை காண்க. எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் I பவர் 7. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா I ஸ்கொயரை வச்சு பிரித்து எழுதுங்க. I ஸ்கொயர் த ஹோல் கியூப் இன்ட்டு I. எழுதுறது சரியான்னு பாருங்க. A பவர் m இன்ட்டு A பவர் n இஸ் ஈக்குவல் டு A பவர் m + n. அந்த பவர் உள்ளபடி இதை ரெண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா A பவர் m டு த பவர் n இஸ் ஈக்குவல் டு A பவர் mn, 6 மாறிடும். 6 + 1 7. அப்போ I பவர் 7 can be written as I square the whole cube into I square value is equal to -1 the whole cube into I, that is equal to மேலே இருக்க நம்பரை பாருங்கள். ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸில் வரும், ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸில் வரும். இது நமக்கு தெரிஞ்சதான். into I, that is equal to -i. இது ஒரு டெக் சம்மில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா I பவர் 1729 இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. I பவர் 1729 மதிப்பை காண்க. இதுவும் I ஸ்கொயர் வச்சு பிரித்து எழுதுங்க. I ஸ்கொயர் இதை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 8, 6, 4 into I பவர் 1. கரெக்ட். I பவர் 1 இருந்ததா 2 ஆட் பண்ணால் 1729 கிடைக்கும். இப்போ I ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து -1, 864 into I. மேலே இருக்கிறது ஈவன் நம்பர், ரெட்டைப்படை, ஆகவே ப்ளஸில் கிடச்சிரும். ஃபைனலாக ஆன்சர் I மட்டும் கிடைக்கும். இது உங்களுடைய
பயிற்சியில் ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க பாருங்கள். பயிற்சியில் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1950 கொடுத்துருக்காங்க. இதே எப்படி சொன்னால் இதே மாதிரி பிரிங்க. I ஸ்கொயர் பவர் இது ரெண்டால் டிவைட் பண்ணிடுங்க. 9 2 சார் 18 14 7 3 இன்ட்டு I ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பவரில் ஒன்று ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1947 கிடச்சிடும். அதே மாதிரி இது I ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டு இதை ரெண்டால் டிவைட் பண்ணிடுங்க. 9 2 சார் 18 15 7 2 சார் 15 5 ரெண்டையும் இதையும் பெருக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் கிடச்சிடும். A பவர் m to the power n is equal to A பவர் m. அந்த பவர் ரூல் படி நான் பிரித்து எழுதியிருக்கிறேன். I ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து -1 973 into I plus -1 பவர் 975. இங்கே இருக்க நம்பரை பாருங்கள். 973 இது ஆட் நம்பர், அப்போ -1 அப்படியே வந்துடும். -1 into I is equal to -I. இங்கே இருக்க நம்பரை பாருங்கள், இதுவும் ஆட் நம்பர், ஸோ மைனஸ் வந்துடும். அதனால் -1 -I கிடைக்கும். இதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா -1 -I ரியல் பார்ட்டை ஃபஸ்ட் எழுதணும், இமேஜினரி பார்ட்டை அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நீங்கள் அதை எழுதணும். -1 -I. இப்போ அடுத்த கணக்கு போகலாம். அடுத்த சம் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் 2.1 தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா I பவர் 24 ப்ளஸ் I பவர் 2008 இப்படி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது? தட் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் பவர் I பவர் -2 அப்படின்னு சொல்லுங்க. இதை ரெண்டால் டிவைட் பண்ணிடுங்க. 9 2 சார் 18 6 2 A பவர் m பவர் n ரெண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர் கிடச்சிடும். அப்புறம் I ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டால் டிவைட் பண்ணிடுங்க. 1009. சரிங்களா? இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது I ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து -1 ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். I பவர் -2 இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 1/I ஸ்கொயர். I பவர் -2 தட் கேன் பி ரிட்டன் as 1/I ஸ்கொயர். 1/I ஸ்கொயருக்கு வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுக்கும் ஆன்சர் என்ன தான் -1. ஏன் அப்படின்னா A பவர் -1 இஸ் ஈக்குவல் டு 1/A. அப்போ I பவர் -2 இஸ் ஈக்குவல் டு 1/I ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ இதுக்கு வேல்யூ -1 தான். 962 இதுக்கு வேல்யூ -1 தான். 1009. இது இருக்குது ஆட் நம்பர், அதனால் ப்ளஸ், ஈவன் நம்பர், அதனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இது ஒற்றைப்படை, அதனால் மைனஸில் வரும். மொத்த ஆன்சர் 0 கிடச்சிடும். எக்ஸசைஸில் அதே மாதிரி ஒரு சம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு சம் இருக்குது. I பவர் 1948 மைனஸ் I பவர் -1869. இந்த கணக்கு இப்போ செய்ய போகிறேன். -1869 இஸ் ஈக்குவல் டு இதை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல்ல I ஸ்கொயர் தான் எழுதணும். I ஸ்கொயர்னு எழுதிட்டு இது ரெண்டால் டிவைட் பண்ணி எழுதிருங்க. எழுதிட்டிங்கன்னா 9 2 சார் 18 7 4 A பவர் m பவர் n ரூல் இந்த ரெண்டையும் 977 பெருக்கிட்டிங்கன்னா 1948 உங்களுக்கு கிடச்சிடும். மைனஸ் I பவர், நல்லா பாருங்கள், இதை என்ன செய்கிறோம்னா இதையும் I ஸ்கொயர் I பவர் -2 பவர் இது ரெண்டால் டிவைட் பண்ணால் சரிங்களா? 9 2 சார் 18 3 2 சார் 6 4 2 சார் 18 இன்று I பவர் -1ன்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா இதை இன்று I பவர் 1ன்னு எழுதக்கூடாது. I பவர் -1 ஏன் அப்படின்னா A பவர் m டு த பவர் n இந்த ரெண்டையும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? -1868 கிடைக்கும். I பவர் இங்கே I பவர் -1 வந்தால் தான் A பவர் m இன்டு A பவர் n இஸ் ஈக்குவல் டு A பவர் m ப்ளஸ் n ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -1869 கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். இது I பவர் -2ன்னு எழுதிக்கிட்டு இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா I பவர் -2ன்னு எழுதணும். இந்த போன கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கணும். அப்போ I பவர் -2 பவர் 934 மீதி 1 இருக்குது.
அது இங்கே முன்னாடி சைன் மைனஸ்னா ஐ பவர் -1 போடணும். ப்ளஸ் இருந்தால் வெறும் ஐ எழுதணும். மைனஸ் இருந்துன்னா மீதி 2 இருந்துன்னா ஐ பவர் -2 போடணும். மீதி 1 இருந்துச்சுன்னா ஐ பவர் -1ன்னு போடணும். மீதி 1 தான் வரதுக்கு வாய்ப்பு, ஏன்னா 2ஆல் தானே டிவைட் பண்ணுறோம். அதனால் ஐ பவர் -1 போட்டுக்கணும். That is equal to I squared value -1 power 974 minus I squared value வந்து -1 power 934. I power -1 is nothing but that is equal to 1 by I. மேலே இருக்கிறது என்ன நம்பர்னு பாருங்கள், ஈவன் நம்பர். ஸோ ரெட்டைப்படை ப்ளஸ்ஸாக மாறிடும், 1ஆக மாறிடும். இங்கே பாருங்கள் மைனஸ், மேலே இருக்கிறது ஈவன் நம்பராக இருக்கிறதுனால இது ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 by ஐக்கு வேல்யூ ஏற்கனவே பார்த்துருக்கோம், -iன்னு. சரிங்களா? 1 by I is equal to -i. இப்போ ரெண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 + I அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். 1 + I. இப்படி பயிற்சி கணக்கில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிக்மா n is equal to 1 to 12 I power n, இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய பயிற்சியில் சிக்மா சமேசன் கூடுதல் இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் பாருங்கள். n இருக்கிற இடத்துல முதல்ல 1 போட்டால் I power 1, n இருக்கிற இடத்துல 2 போட்டால் I squared, I cube, I power 4, I power 5, I power 6, I power 7, I power 8, I power 9, I power 10, I power 11, I power 12. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மை பிரித்து எழுதுங்க. I power 1 ப்ளஸ் I squared ப்ளஸ் I cube ப்ளஸ் I power 4. எதுக்காக இதை நாளையும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருக்கோம். I squared I cube ப்ளஸ் I power 4க்கு வேல்யூ வந்து 0ன்னு படிச்சிருக்கோம். மீண்டும் ஒரு தடவை சொல்கிற பாருங்க. I squared I cube I power 4. ஐக்கு வேல்யூ I தான். I squared is equal to ஐக்கு வேல்யூ ஐன்னு வச்சுக்கோங்க. I squared is equal to -1. I cube is equal to -I. I power 4 is equal to 1. That is equal to 0. அடுத்த 4 டேர்ம் எடுத்துக்கோங்க. I power 5, 6, 7, 8. இந்த 4லேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கீ கான்செப்ட் சொன்ன மாதிரி இதிலேருந்து ஒரு ஐயை காமனை I power 4 காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இது ஐயா மாறிடும், இது I ஸ்கொயர்டாக மாறும், இது I க்யூபாக மாறும், இது I power 4 மாறிடும். அப்புறம் இந்த லாஸ்ட் 4 டேர்ம்ஸ் எடுங்க. இதிலேருந்து I power 8 காமனாக எடுத்துருங்க. I power 8 காமனாக எடுத்தாச்சுன்னா இது I, அப்புறம் I ஸ்கொயர், அப்புறம் I க்யூப், I power 4. இந்த I ஸ்கொயர்டு, I க்யூப், I 4 ஃபுல்லாக வேல்யூ ஃபுல்லாக 0 இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிரும்னா I power 4 into 0 ப்ளஸ் I power 8 into 0, டோட்டலாக ஆன்சர் 0 கிடச்சிடும். இதே மாதிரி ஒர்க் எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. சிக்மா n is equal to 1 to 102 into I power n. இதுக்கு முன்னாடி கொடுத்த பயிற்சி கணக்கில் ஒரு 12 நம்பர் இருந்துச்சு, எளிமையாக எழுதிட்டோம். இதில் 102 இருக்குது. 102 எழுத முடியாது. அப்போ இது எப்படி எழுதணும் பாருங்கள். I பவர் என்னுக்கு பதிலாக 1 போட்டால் 1, அப்புறம் I ஸ்கொயர், I க்யூப், I power 4, அப்புறம் என்ன கிடைக்கும் I power 5, I power 6, I power 7, I power 8. இப்படி போயிட்டே இருக்கு. 102 வரை இருக்குது. அப்போ 4 நாளாக போச்சு அப்படின்னா 25 into 4 is equal to 100. 4 25 பேருக்குன்னா 100. அப்படின்னா ஒரு 100 டிவைட் ஆயிடுச்சுன்னா ஐயில் வந்து ஒரு 101, I பவர் 102வும் 4 நாளாக நம்மளால சேர்க்க முடியாது. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள 4 நம்பர் என்ன வரும் 101க்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 97, 98, 99, 100 I பவர் 100. இந்த 4ஐயும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 மட்டும் தனியாக இருக்கும். இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்.
அப்போ பவரில் தொடர்ச்சியாக 4 எண்ணம் இருந்துச்சுனாலே நமக்கு வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது எப்படி எழுதிக்கலாம்? I பவர் 1, I பவர் 2, I கியூப், I பவர் 4. இதுலேருந்து ஒரு I பவர் 4 காமனாக எடுத்துருங்க. I ஸ்கொயர், I கியூப், I பவர் 4. இதுலேருந்து ஒரு I பவர் 96 காமனாக எடுத்துருங்க. I ஸ்கொயர், I கியூப், I பவர் 4 ப்ளஸ் I பவர் 101. இதை மாற்றி எழுதுனா எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். I ஸ்கொயர்னு எழுதுங்க. I ஸ்கொயர் பவர் 50 இன்ட்டு I ப்ளஸ் இது I ஸ்கொயர் பவர் 51 பெருக்கிட்டிங்கன்னா 100, 100 + 1 101, ரெண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா 102. அப்போ இது 0, இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் வர 0 ஆயிரும், இது ஃபுல்லாக 0 ஆயிரும். ப்ளஸ் I ஸ்கொயருக்கு வேல்யூ -1 to the power 50 into I ஸ்கொயர் வேல்யூ -1 into 51. இது என்ன நம்பர்னு பாருங்கள், ஈவன் நம்பர் ரெட்டப்படு, அதனால் ப்ளஸ் ஆயிரும், I கிடைக்கும். பவர் -51ங்கிறது ஆட் நம்பர், அதனால் மைனஸ் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் I என்பது இந்த எடுத்துக்காட்டில் கொடுக்கப்பட்ட கணக்குக்கு நமக்கு தீர்வாக கிடைக்கும். இனி என்ன கணக்கெலாம் உங்களுடைய இந்த எக்ஸசைஸ் 2.1ல் மையப்படுத்தி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டில் இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். I பவர் 1 இன்ட்டு I ஸ்கொயர்டு, I கியூப், I பவர் 40. இது எப்படி எழுதிக்கலாம்னா I பவர் 1 + 2 + 3 + 40. சரிங்களா? பெருக்கும்போது பவரை ஆட் பண்ணிக்கலாம், அதுபடி நம்ம செஞ்சுருக்கோம். இப்போது இங்கே கீழ் கிளாஸில் படித்ததான் சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர், முதல் n இயல் எண்களின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2. தஃபர் I பவர் 40 இன்ட்டு 41/2 கட் பண்ணிடுங்க. I பவர் 20 மாறிடும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, 8, 0. இதை எப்படி மாற்றிக்கலாம்னா I ஸ்கொயர் பவர் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 4, 1, 0. I ஸ்கொயர் வேல்யூ வந்து -1 பவர் 410, ஈவன் நம்பர், அதனால் ஆன்சர் ப்ளஸில் வரணும். ரெட்டைப்படை, அதனால் ஆன்சர் ப்ளஸில் வந்துடும், +1 கிடைக்கும். இதே மாதிரி உங்களுடைய பயிற்சியில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்கள். I பவர் 1 இன்ட்டு I ஸ்கொயர் இன்ட்டு I கியூப் எக்ஸட்ரா I பவர் 2000 இது கொடுத்துருக்காங்க. இது 1 + 2000 எழுதிக்கிட்டு இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பண்ணி I ஸ்கொயரை பயன்படுத்தி அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக விடுறேன். அடுத்த கணக்கு I பவர் 50 ப்ளஸ் 1/I பவர் 50. இந்த கணக்கை பார்க்க போகிறோம். I பவர் 50 இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் பவர் 25. ரெண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா 50 கிடைச்சிடும். -1 பவர் 25, மேலே இருக்கிறது ஆட் நம்பர், அதனால் -1. I பவர் 50 ப்ளஸ் 1/I பவர் 50. தட் இஸ் I பவர் 50 இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 1/I பவர் 50 இஸ் ஈக்குவல் டு -1. That is equal to -1. 1/-1 is equal to -1. That is equal to -2. இன்னும் பயிற்சியில் ஒரே கணக்கு இருக்குது. எடுத்துக்காட்டில் பயிற்சியில் I is equal to n to 1 to 10 I பவர் n + 50. இதுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். தட் இஸ் சிக்மா n இஸ் ஈக்குவல் டு 1 to 10 I பவர் n + 50 இஸ் ஈக்குவல் டு I பவர் 1 போட்டிங்கன்னா 51 ப்ளஸ் I பவர் 2 கொடுத்தீங்கன்னா 52 ப்ளஸ் I பவர் 60 மாறிடும். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 நம்பரை சேர்த்துக்கோங்க. 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59ஐயும்
60 தனியாக எழுதிக்கோங்க. இப்போ இதில் I பவர் 50 காமன் எடுத்துருங்க. I ஸ்கொயர் I கியூப் I பவர் 4. அதில் I பவர் 54 காமன் எடுத்துருங்க. I ஸ்கொயர் I கியூப் I பவர் 4 ப்ளஸ் இதை I ஸ்கொயரை வச்சு எழுதுங்க. I ஸ்கொயர் பவர் 2 டிவைட் பண்ணிடுங்க. 2 9 இன்டு I இன்டு I ஸ்கொயர் பவர் 30. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் ஃபுல்லாக 0வாக மாறிடும். 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் I ஸ்கொயர் வேல்யூ -1 பவர் 29 into I plus -1 power 30. ஆட் நம்பர் ஆனால மைனஸ் வரும், மைனஸ் I. ஈவன் நம்பர் ஆனால ப்ளஸ் வரும். ஆன்சர் 1 மைனஸ் I. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸை பார்ப்போம்.